சமாதானத்தோடும் மகிமையோடும் வாழ கர்த்தர் சொல்லும் வழி. ஏசாயா 66:12. நான் சமாதானத்தை ஒரு நதியைப் போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றைப் போலவும் அவளிடமாக பாயும்படி செய்கிறேன். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும் பெரிய ப்ராஜெக்ட சாலமோனுக்கு தேவன் கொடுத்தபடியினால் யுத்தம் இல்லாமல் ஒரு சமாதான சூழ்நிலை ஏற்படுத்தியிருந்தார். தாவீது சொன்ன எல்லா ஆலோசனையின்படி சாலமோன் நடந்தபடியினால் அந்த சமாதானம் நீடித்தது. தேவன் சொன்ன காரியம் செய்து முடித்தார். மற்ற நாடுகள் எல்லாம் இவருடைய மகிமையை காண ஓடோடி வந்தனர். பெரியோர் ஆலோசனையின்படி நாம் நடக்க முயற்சிக்கும் போது தேவன் சமாதானத்தை கொடுத்து காரியத்தை நிறைவேற்றி முடிக்க உதவி செய்வார். அதன் மூலம் வெளிப்படும் தேவ மகிமையை ஊர் காணச் செய்து மற்றவர் கண்முன் உங்களை கனப்படுத்துவார். ஜெபிக்கலாமாங்க. தேவரீர் உம்முடைய பூரண சமாதானத்தை பெற்று நீர் சொன்ன காரியத்தை செய்து முடிக்க எனக்கு கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.